திரு பரந்தாமன், எதிர்க்கட்சிகள் பல பிரச்சனைகளை ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றதோ அல்லது சட்டமன்றத்துக்குள்ள முழக்கம் எழுப்புறதோ தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு புதுசு இல்லை. ஆனால் ஒரு சபாநாயகர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து விரிவாக பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர். ஏன் நாங்கள் இதை கொண்டு வர்றோன்றதை சொல்கிறாரு. அது ஜனநாயகபூர்வமாக அவருக்கு இருக்கிற உரிமை. அதற்கு பதில் சொன்னதில் முதலமைச்சர் சொன்னது வந்து சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படுகிறார், நியாயமாக நடந்து கொள்கிறார், எதிர்க்கட்சிக்கு அதிக நேரம் தர்றாரு, கனிவானவர், கண்டிப்பானவர். இது வந்து வழக்கமாக அவர்கள் சொல்லக்கூடிய டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யார் ஆதரிக்கிறோமோ அதற்கு வைக்கிற ஆர்கியூமெண்ட். ஆனால் இன்னொரு ஸ்டெப்பு போய் சொல்கிறாரு, அதிமுகவோட உள் குழப்பங்களுக்கு திசை திருப்புறதுக்கு அந்த பிரச்சனைக்காகத்தான் இங்கே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராருன்னு அதிமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைக்கிறாரு. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த குற்றச்சாட்டோடு இன்றைக்கி சட்டமன்றத்தில் உரையாற்றியது வந்து ரொம்ப வலிமையான ஒரு கருத்து தான். ஏன்னா வந்து ஒரு சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னா ஒரு கிளியர் கட்டாக எங்கே மரபை மீறினார். சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றது ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி விதிகளுக்கு மீறி செயல்பட்டிருக்கிறாரா, மரபுகளை மீறி செயல்பட்டிருக்கிறாரா, இல்லை எதிர்க்கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானங்களில் ரூலிங் தவறாக கொடுத்துருக்கிறாரா, இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி வச்சு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஜனநாயகத்துக்காக பாதுகாக்கிறதுக்காக ஒரு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து அரசியலில் இவங்களுக்கு உட்கட்சி பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய அரசின் மீது குற்றம் சுமத்துவதற்கு அல்லது குறை சொல்வதற்கோ எந்த விதமான ஒரு காரணமோ காரியமோ அவங்களுக்கு கிடைக்கல. அப்போது சட்டமன்றம் நடைபெறுதுன்னா ஒன்று இவங்க எழுந்து வெளிநடப்பு செஞ்சிடணும், இல்லையா உட்காந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து நாங்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை உட்காந்து கேட்கறதுக்கு இவங்களுக்கு முடியாமல் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு கவனத்தை ஈர்க்கணும், நம்ம மேலே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வரணுன்றதுக்காக உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல் 2 நாளைக்கு முன்னாடி கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் போல் ஒரு பொது நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டு பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசுகிறார். அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் பேசுவது கிடையாது. அதே போல் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்களுடைய இருக்கை பிரச்சனையிலிருந்து அவங்க 2 பேரும் இருக்கையாக இணங்கி செயல்படலைன்றது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். இதே மாதிரி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு எங்களுக்கு ஜனநாயகத்தில் கடமை இருக்குது, உரிமை இருக்குது, நாங்கள் கொண்டு வரோம்னா இன்றைக்கி மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆற்றிய உரையில் நீங்கள் சபாநாயகர் நான் சொன்ன காரணங்களை காட்டி இது போன்ற விஷயங்களில் செய்ய தவறிவிட்டாருன்னு சொல்லாமல் ஸ்கூலில் பசங்க கிளாஸ் ரூமில் மிஸ் என் கிள்ளிட்டான், என் சட்டை பிடிச்சி இழுத்தான், மிஸ் என் பையிலேருந்து புக் எடுக்கிறான், மிஸ் என் ரப்பர் எடுத்துட்டான், அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை தான் இன்றைக்கி மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி பேசினார். என்னன்னா எங்களுக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே 2 மணி நேரம் 52 நிமிடம் பேசினார்ன்றது அவை குறிப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சொற்ப காரணம் சொல்லி இவங்க தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. திமுகவும் கொண்டு வந்திருக்கு. எப்படிப்பட்ட தீர்மானம் கொண்டு வந்தது? நீங்கள் கூவத்தூரில் கொண்டு போய் அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு இவங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் இவங்களுக்கு மாற்றி ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காக கூவத்தூரில் கொண்டு போய் இவங்களெல்லாம் அடைச்சி வச்சுருந்து அவங்கள அங்கேருந்து பஸ்ஸில் டூரிஸ்ட் பஸ்ஸில் கொண்டு வந்து காலையில் சட்டமன்ற வளாகத்தில் இறக்கி விட்டு ஓட்டெடுப்பு நடத்த போகும்போது நீங்கள் வந்து குரல் வாக்கெடுப்பு செய்யக்கூடாது, நீங்கள் வந்து ரகசிய வாக்கெடுப்பை தான் செய்யணும், இவங்களெல்லாம் இத்தனை நாள் நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி இதை செய்யக்கூடாது, இன்னொரு நாள் இங்கே இந்த வாக்கெடுப்பை நடத்தணும், அது ஜனநாயகத்தின்படி இது நடக்காது அப்படின்னு மாண்புமிகு அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க. இதே கோரிக்கையை அன்றைக்கி டிஃபெக்ஷன் மெம்பராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அதை வைக்கிறாங்க. ஆனால் இது நியாயமான ஒரு கோரிக்கை. ஒரு சபாநாயகர்கிட்ட வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ன கேட்கும்? ஏங்க ஒரு அரசு தீர்மானத்தை கொண்டு வருது, அவருடைய ஆட்சியே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது எல்லாரையும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கும் போது நீங்கள் வந்து குரல் வாக்கெடுப்பு விடக்கூடாது, ரகசிய வாக்கெடுப்புன்றது இந்த இடத்துல சபாநாயகருடைய ரூலிங்கான ஒரு ஸ்பேஸ் இது. ஸோ இந்த இடத்துல சபாநாயகர் மரபை கடைபிடிக்குவதற்கான ஒரு ஸ்பேஸ் இது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? குண்டு கட்ட திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரை வெளியேற்றி விட்டுட்டு வெறும் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை மட்டுமே அவையில் வச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாருன்னா இது முழுக்க சபாநாயகர் பிறழிட்டாரு, அவர் வந்து மரபை மீறிட்டாரு,
விதிகளை மீறிட்டாருன்றது இங்கே தீர்மானம் கொண்டு வந்தது கரெக்ட். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு அன்றைக்கி மெஜாரிட்டி இல்லை, அது டிஃபீட் ஆகுது. சக்சீட் ஆகுதா டிஃபீட் ஆகுதா விஷயம் இல்லை, ஆனால் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரணுன்றது தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான நோக்கம் இருக்கா? இதுக்கு உள்ள ஒன்று ஒரு விஷயம் டிவிஷன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க சார். அதாவது குரல் வாக்கெடுப்புலேயே எண்ணிக்கை தெரியல, டிவிஷன் கேட்குறாங்கன்னாலே யாருக்கு ஓட்டு போட்டாங்க, யார் ஆதரிச்சா யார் ஓட்டு போட்டாங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியணுன்றக்காக தான் டிவிஷனே கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக கேட்டது பெர்ஃபெக்டாக ஒரே விஷயம் சார். ஏடிஎம்கேல சில குரல்கள் கேட்குது வேறு மாதிரியாங்க. ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஃபுல் ஃப்ரெஜாக ஏடிஎம்கே கூட இல்லை, அவரோட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியனும் சரி. இப்போ சமீப காலமாக செங்கோட்டையனுடைய பேச்சுக்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறது இல்லை. சட்டமன்ற கூட்டத்தை, அவங்களுடைய கட்சி சட்டமன்ற கூட்டத்தை கூட்டும்போது கூட அது கலந்துக்கலை. இதெல்லாம் வெளியில் ஒரு பெரிய ஒரு பேசு பொருள் ஆகும்போது இல்லை எங்கள் உறுப்பினர்கள்லாம் என் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து டிவிஷன் கேட்டிருக்கிறாரா, இல்லை நாட்டுக்கு சொல்கிறதுக்காக டிவிஷன் தான் சார்? நாட்டுக்கு சொல்றதுக்கு தான். இப்போ வந்து கொறடா உத்தரவை மீறி செங்கோட்டையன் வந்து ஓட்டு போடுறாருன்னு வச்சுக்கோங்க, டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார்ல. மேபி ஒய் நாட், டிஸ்குவாலிஃபை ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்னுடைய விஷயத்தை நான் காட்டுறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்களா, இல்லை என் பின்னாடி நிற்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறது தானே இன்னைக்கு அவையில் வந்து. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து இஸ் நாட் அகைன்ஸ்ட் ஸ்பீக்கர். வேற சில பேர் மேல இல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. எடப்பாடி பழனிசாமி மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கா அவங்க கட்சிக்காரங்கன்றது கொண்டு வந்த மோஷனை தவிர இட் இஸ் நாட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் தி ஸ்பீக்கர். இட் இஸ் a confidence which they have or not என்றத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இவங்க கொண்டு வந்த. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.